விஜயும் பிஜேபி ஏற்று அதிமுக கூட்டணியும் அண்டர் டீலிங்கில் இருக்கக்கூடாது. போஸ்ட் எலெக்ஷன் நீ ஒரு வாங்குற அளவுக்கு வாங்க, நான் வாங்குற அளவுக்கு வாங்குறேன். போஸ்ட் எலெக்ஷனில் திமுகவை அகற்றணும், அவ்வளோதான். ப்ரீ எலெக்ஷனில் நம்ம ஒன்று சேர்ந்தால் நமக்கு பிரச்சனை வரும். மைனாரிட்டி ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடும். ஆனால் இப்போ நீ தனியாக இருந்தேன்னா மைனாரிட்டி ஓட்டை பிரித்து திமுகவை சில இடத்துல டேமேஜ் பண்ணுவேன். அப்படி பண்ணி அவங்களை தோக்கடிக்கிறது நம்ம நல்லது. தேர்தலுக்கு அப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம் திமுக அகற்றுறதுக்கு. நீ எத்தனை சீட்டு வரீங்களோ வாங்க, நான் எத்தனை சீட் வரோம் வாங்குறோம். நம்ம ஒரு இழுபறி நிலைமை இருந்தால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற அளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்களா? அதனால தான் அதிமுகவை பற்றி ரொம்ப கண்டுக்கல. ஏன்னா ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்கிறீங்க திமுகவை பற்றி. அப்போ அதிமுக ஊழல் கிடையாதா? நியாயமான ஒரு கட்சி நடத்துறீங்க நீங்கள், ஊழலை எதிர்க்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா திமுக ஊழல்னு சொல்லுங்கள். நான் அதை வந்து மறுக்கலை, அது திமுக ஃபைட் பண்ணிப்பாங்க என்னன்ட்டு. ஆனால் திமுகவுக்கு மாற்றா நாங்கள் தான் இருக்கோம், மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிற அதிமுக ஊழல்ன்றது நீங்கள் சொல்லணும்ல, சொல்லணுமா வேண்டாமா? பாஜகவும் ஊழல்ன்றது நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? பாஜக மேலே எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது? பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குது, எலக்ட்ரல் பாண்ட் இருக்குது, 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழல் இருக்குது, பலவிதமான ஊழல்கள் இருக்குது. இன்னும் வரிசையாக நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ஊழல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு மாற்றா நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிற கட்சிகளை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா?